நட்சத்திரத்திற்கு மந்திர நட்சத்திரம்னு பெயர். மந்திர நட்சத்திரம் அப்படின்னா என்னன்னா, பொதுவாக இந்த நட்சத்திரத்தில் ஒரு முறை மந்திரம் ஜெபித்தால் 1,00,000 முறை மந்திரம் ஜெபித்ததற்கு சமம். ஒரு முறை ஹோமம் செய்தால் 1000 முறை ஹோமம் செய்த, 1,00,000 முறை ஹோமம் செய்த பலனை அது கொடுத்தே தீரும். அப்போ மக நட்சத்திரத்தன்று ருத்ர பாராயணம் அப்படின்னு ஒன்று சொல்லுவோம். இந்த ருத்ர பாராயணம் என்பது நம் தீமையை அனைத்தும் அழிக்கக்கூடியது. அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா 27 சுத்தமான பசு நெய் தீபம், 27 சுத்தமான பசு நெய் தீபம் என்ன செய்யணும் அப்படின்னா, ஆலயங்களில் ஏற்றி 27 முறை சிவாலயத்தை பிரதட்சணம் பண்ணும் பொழுது அந்த பலன் கிடைக்கும். இது எல்லாராலும் எளிமையாக செய்யக்கூடிய ஒரு விஷயம்தான். அதையும் தாண்டி ஏதாவது இதுவும் இல்லாமல் என்னது எளிமையாக இருக்கா, உடலால் செய்கிற அளவுக்கு ஏதாவது எளிமையாக இருக்குன்னா இருக்குது. என்னென்னா, சிவாலயத்தை மக நட்சத்திரத்தில் போயிட்டு ஏதாவது ஒரு சேவை, அந்த ஆலயத்தை தூய்மைப்படுத்துங்க. அந்த ஆலயத்தில் ஏதாவது பணிகள் இருந்தால் அதை நம்மளுடைய பலம் பார்க்காமல், தகுதி பார்க்காமல் இறைவனுக்காக வளைந்து செய்யுங்கள். நிச்சயமாக நல்லது நடக்கும். இதுவும் மக நட்சத்திரத்தில் பண்ணால் ரொம்ப சிறப்பு. மக நட்சத்திரத்திற்குரிய மிக முக்கியமான ஆசனம், ஏன்னா மக நட்சத்திரம் மணிப்பூரக சக்கரம் மிக முக்கியமானது. இந்த மணிப்பூரக சக்கரத்திற்குரிய மிக முக்கியமான ஆசனத்தில் உண்மையானது தனுராசனம்னு சொல்லுவோம். இந்த தனுராசனத்தை செய்ய பழகியவர்களுக்கு